عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ஷவ்வால் மாதம் 13ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் அல்லாஹுடைய திருநாமம் அல் ஹக்கீம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரியது, அவனையே புகழுவோம், அவனிடமே உதவியும் கோருவோம், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவோம், நமது ஆத்மாக்களின் கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருவோம், நமது செயல்களின் கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருவோம். யார் அல்லாஹ்வால் நேர் வழி பெற்றார்களோ அவர்களை வழிகெடுக்க எவரும் இல்லை, யார் வழிகெடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி பகர்கிறேன். அவனுக்கு உலகத்திலே நிகராக எதுவும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பகர்கிறேன். அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியையும் சமாதானத்தையும் சொரிந்தருள்வானாக. அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள், இஸ்லாத்தை முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இயற்கையிலே ஒரு மனிதன் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு நாயன், ஒரு ரப், ஒரு கடவுள் இருக்கின்றான் என்பதை உலகத்திலே இயற்கையிலே மனிதன் அறிந்து கொள்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிலும் தனது பண்புகளிலும் முழுமையானவனாக இருக்கின்றான் என்பதை ஒவ்வொருவரும் இயற்கையிலே அவர்கள் சாட்சி கூறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிலும் மகிமையிலும் பரிபூர்ணமான பண்புகளை கொண்டும் அவன் வர்ணிக்கப்பட்டுள்ளான். புகழ்ச்சிகள் அனைத்தும் அவனுக்கே உரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மகிமைப்படுத்தக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் அவனுடைய பண்புகளை அவனுக்கு பரிபூரண தன்மையை கொடுப்பதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இருக்கின்ற ஏராளமான அழகிய திருநாமங்களில் ஒன்று 90 முறைக்கு மேற்பட்ட அளவிலே அல் குர்ஆனிலே வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருநாமத்துடன் அவனது மிகைத்த பண்பையும் அறிவு, பரிச்சயம், விசாலம், மன்னிப்பு, புகழ் அனைத்தையும் இணைந்ததாக அந்த பெயர் அமைந்திருப்பதை காணலாம். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அசையக்கூடிய பொருட்கள், அசையாத பொருட்கள் அனைத்தும் இந்த பெயருடைய விளக்கத்தை, பெயருடைய பொருளை அறிவிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹக்கீம். இந்த அல் ஹக்கீம் என்ற திருநாமம் அதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை எப்போது எங்கே எவ்வாறு வைக்க வேண்டுமோ அவனுடைய தீர்க்கமான அறிவுக்குட்பட்ட முறையிலே அவைகளை வைப்பான். அதே போன்று அவனுடைய கட்டளைகள், அவனுடைய படைப்புகளிலே ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான இடத்திலே அவைகளை இறக்கச் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீர்க்கமான அந்த அறிவை ஒரு மனிதன் புத்தியால் சிந்திப்பான் என்று சொன்னால் அவனுடைய புத்தியால் அதனை சிந்தித்து உணர்ந்து கொள்ள மாட்டான். அல்லாஹுடைய தீர்க்கமான அந்த அறிவை நாவினால், வார்த்தைகளால் ஒருவன் எடுத்து இயம்ப முயலுவானான் அவனுடைய நாவு அதற்கு இயலாமல் ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஞானத்தின் காரணமாக, அந்த தீர்க்கமான அறிவின் காரணமாக இந்த பிரபஞ்சமே அவனை துதிக்கின்றது, அவனை புகழுகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம், வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும்
அல்லாஹ்வை துதி செய்கின்றன. அவன்தான் யாவற்றையும் மிகைத்தவன், அவன் தீர்க்கமான அறிவுடையவன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹகீம், தீர்க்கமான அறிவுடையவன், வானத்திலும் பூமியிலும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹ், வானத்திலே வணங்கப்படக்கூடிய ஒருவன், வஃபில் அர்து இலாஹ், பூமியிலே வணங்கப்படக்கூடிய ஒருவன், வஹுவல் ஹகீமுல் அலீம், அவன் தீர்க்கமான அறிவுடையவன், நன்கறிந்தவன் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தானே புகழ்ந்து கூறுகின்றான். லிஅன்னஹு ஹகீம், அவன் ஹகீம் என்று தன்னை தானே புகழ்ந்து கூறுவதை அல் குர்ஆனிலே காணலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাতি வ ஹுவல் ஹகீமுல் கபீர். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் எவ்வாறென்றால், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது, மறுமையில் புகழும் அவனுக்கே சொந்தமானது, அவன் தீர்க்கமான உடையவன், நன்குணர்பவன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி கூறுகின்ற போது பெருமை என்பது அவனுக்கே உரியது என்று புகழ்ந்து கூறுவதை காணலாம். அந்த குர்ஆன் வசனத்தின் இறுதியிலே அவன் ஹகீம், அவன் தீர்க்கமான அறிவுடையவன், ஞானி என்று கூறுவதை காணலாம். வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளிலே பெருமை என்பது அவனுக்கே உரியது. வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வானங்களிலும் பூமிகளிலும் எத்தனையோ படை பட்டாளங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக அவன் நாடியவைகளை திட்டமிடுகின்றான், நாடியவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த் வ கான அல்லாஹு அலீமன் ஹகீமா, வானத்திலும் பூமியிலும் அல்லாஹுக்கே உரிய படை பட்டாளங்கள் இருக்கின்றன. அவன் நன்கறிந்தவனாகவும் தீர்க்கமான அறிவுடையவனாகவும் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து தன்னை பற்றி அவர்களுக்கு அறிமுகம் செய்யும் போது பிஅன்னஹுல் ஹகீம், அல்லாஹ் ஒரு ஞானி, தீர்க்கமான அறிவுடையவன் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்கின்றான். யா மூசா இன்னஹு அனல்லாஹுல் அஸீஸுல் ஹகீம் என்று தன்னை தானே அல்லாஹ் அறிமுகம் செய்வதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல் குர்ஆனிலே, இந்த புனிதமான இந்த பரிசுத்தமான வேதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி கூறுகின்ற போது அவன் ஹகீம், ஞானமுள்ளவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்று கூறிவிட்டு கூறுகின்றான். ஒவ்வொரு விடயத்தையும் எந்த இடத்தில் எதை எவ்வாறு எப்போது வைக்க வேண்டும் என்ற அவன் தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு விடயத்தையும் அந்தந்த இடத்திலே இறங்கச் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தின் மூலமாக அனைத்து விடயங்களையும் அவனுடைய பூரணமான அந்த தீர்க்கமான அறிவின் முழுமையாக காட்டக்கூடியதாக அல் குர்ஆனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த வேதம் அதனுடைய அத்தாட்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது நன்கறிந்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் மூலமாக இவைகள் தெளிவாக்கப்பட்டுள்ளன என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த தீர்க்கமான அறிவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வாழ்வாதாரங்களை திறந்து விடுகிறான். வாழ்வாதாரங்களை அல்லாஹ் திறந்து விட்டான் என்றால் அதனை தடுப்பதற்கு உலகத்திலே யாரும் இல்லை. அல் குர்ஆன் கூறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருளிலிருந்து மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை, அருளை திறந்து விட்டான் என்றால் அதனை தடுப்பதற்கு யாரும் இல்லை. அதனை தடுத்து விட்டான் என்றால் அதனை கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. அவனே மிகைத்தவன், அவனே தீர்க்கமான அறிவுடையவன் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வானவர்களான மலக்குமார்களை எடுத்துக்கொண்டால் அந்த வானவர்கள் நாம் இயலாதவர்கள் என்பதை அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொள்வார்கள். அவர்களுடைய அறிவு குறைவானது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, முழுமையான தீர்க்கமான ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹுடைய கட்டளைக்கு வானவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே கூறப்படுகின்ற போது காலு, அவர்கள் சொல்வார்கள், சுப்ஹானக,
நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீ நன்கறிந்தவன், நீ தீர்க்கமான அறிவுடையவன் என்று அல்லாஹுக்கே அறிவையும் ஞானத்தையும் சமர்ப்பித்து அவர்கள் சரணடைவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அரிசியை சுமந்து இருக்கக்கூடிய வானவர்கள், அதனை சூழ இருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம் முஃமின்களுக்காக, முஃமின்களுடைய பாவ மன்னிப்புக்காக, அந்த முஃமின்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். அந்த பிரார்த்தனையின் இறுதியிலே அல்லாஹ் ஹக்கீம், தீர்க்கமான அறிவுடையவன் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள். ரப்பனா யா அல்லாஹ் வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னின் அல்லதி வஅத்தஹும், அவர்களுக்கு நீ வாக்களித்த அந்த நிலையான சுவனபதியிலே அவர்களை நுழைய வைப்பாயாக. அவர்களையும் அவர்களது மூதாதையர்கள், மனைவிமார்கள், சந்ததியினர்களில் சீர்திருத்தம் பெற்றவர்களையும் அந்த நிலையான சுவர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்று பிரார்த்தனை கூறக்கூடிய அந்த பிரார்த்தனையின் இறுதியிலே இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ தீர்க்கமான அறிவுடையவன் என்று அந்த வானவர்கள் கூறக்கூடிய அந்த வாசகத்தை அல் குர்ஆனிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தீர்க்கமான அறிவிலிருந்து வானவர்களுக்கு, அதாவது தூதர்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து தூது செய்திகளை இறக்கி வைத்தான், வேதங்களை கொடுத்தான். இதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு போதனை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு வஹி மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திகளை இறக்கி வைத்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது அல் ஹக்கீம் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை கூறி பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது இந்த ஹக்கீம் என்ற அல்லாஹுடைய நாமத்தை கூறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். யா அல்லாஹ், எங்களது சமுதாயத்திலிருந்து ஒரு நபியை நீ அனுப்பியாக, அவர்கள் மார்க்கத்தையும் அல் குர்ஆனையும் படித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பனா யா அல்லாஹ் வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலே ஒரு தூதரை நீ அனுப்பி வைப்பாயாக. அவர் உனது அத்தாட்சிகளை ஓதி காண்பிப்பதற்காகவும், உனது வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும், உனது ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும், அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் அவர்களிலே ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த ஹக்கீம், தீர்க்கமான அறிவுடையவன் என்ற அந்த பெயரை கூறி அழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்கின்ற போது அவர்கள் கூறினார்கள், இன்ன ரப்பி ஹக்கீம், நிச்சயமாக எனது இரட்சகன் தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான், நான் அல்லாஹ்விடத்திலே புறப்பட்டு செல்கிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளோ அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, அவர்களுடைய வயது முதிர்ந்து கொண்டே செல்கின்றது, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதே நேரத்திலே வானவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியிடத்திலே வந்து, அவர்கள் குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக இருந்த அந்த மனைவியிடத்திலே வந்து வானவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அறிவாற்றலுடையவனாகவும் தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், காலு கதாலிக, இவ்வாறே அவர்கள் கூறினார்கள், கால ரப்புகி இன்னஹு ஹுவல் ஹக்கீமுல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தீர்க்கமான அறிவுடையவன் என்ற செய்தியை இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கு அந்த வானவர்கள் கூறியதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பகரமான அந்த நிலையிலிருந்து மிகவும் பொறுமை காத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனையும், 2 மகன்களை இழந்து சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் மிகவும் பொறுமை காத்தார்கள். அல்லாஹுடைய தீர்க்கமான அறிவை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அந்த இக்கட்டான துன்பகரமான நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பொருத்தமான காலம், பொருத்தமான நேரம், விடுதலை வரும்
அல்லாஹ்விடத்தில் இருந்து என்பதை உறுதிப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய அந்த தீர்க்கமான அறிவை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அதற்கான காரணங்களை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹுடைய அந்த ஹக்கீம் என்ற திருநாமத்தை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். ஃபஸபுருன் ஜமீல், அந்த இக்கட்டான நிலையிலிருந்து விமோசனம் வரும் வரை அவர்கள் அழகான பொறுமையை கையாள வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், அஸல்லாஹு அய்யஅதியனி பிஹிம் ஜமீஆ, யாவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலே சேர்த்து வைக்க அல்லாஹ்வே போதுமானவன், நிச்சயமாக அவன் தீர்க்கமான அறிவுடையவன், நன்கறிந்தவன் என்று பொறுமை காத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நீண்ட இந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இருள் மேகமாக மறைக்கப்பட்டிருந்த அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெற்றதற்கு பின்னால், அந்த நீண்ட காலம் துயரம், கஷ்டம், சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்தை பற்றி நபி இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், அல்லாஹுடைய அந்த ஞானத்தை, தீர்க்கமான அறிவை அல்லாஹுக்கு முழுமையாக பரம் சாட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியாக்கிய போது என்னை அவன் மிகவும் அழகான நிலையிலே ஆக்கினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அந்த திருக்குர்ஆன் வசனத்திலே தொடர்ந்து கூறும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது குழந்தைகளும் ஒரு கிராமத்திலே இருந்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து வர செய்தான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது சகோதரர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் ஒரு பிளவை ஏற்படுத்தி இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி நீண்ட நாட்களுக்கு பின்னால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக தனது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சகோதரர்களையும் அல்லாஹ் கிராமத்திலிருந்து கொண்டு வந்த செய்தியை கூறுகின்ற போது, இதனை அல்லாஹ் எனக்கு அழகான முறையிலே ஆக்கி தந்தான் என்று அல்லாஹுக்கு அந்த தீர்க்கமான அறிவை பரம் சாட்டுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹக்கீம் என்ற அல்லாஹுடைய திருநாமத்துக்குடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஏராளமான அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அல் ஹக்கீம். இந்த ஹக்கீம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்பிலே, தனது ஏவல்களிலே, தனது நாட்டத்திலே, தனது மார்க்கம், அதே போன்று பிரபஞ்சம் சார்ந்த விடயங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு முழுமையானதாக அமைந்திருப்பதை காணலாம். இதனை பற்றி இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசீஸ், மிகைத்தவன், அதாவது சக்தியிலே முழுமையானவன். அல்லாஹ் ஹக்கீம், அறிவிலே முழுமையானவன். எனவே இந்த அசீஸ், ஹக்கீம் என்ற இரண்டு பண்புகளின் மூலமாக அல்லாஹ் முழுமையானவனாக இருக்கின்றான். இந்த இரண்டு பண்புகளும் எதனை நமக்கு எடுத்துரைக்கின்றது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசீஸ், அதே போன்று ஹக்கீம், இந்த மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்ற இந்த இரண்டு பண்புகள் அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாகவும், அவன் நாடியதை ஏவக்கூடியவனாகவும், நாடியதை தடுக்கக்கூடியவனாகவும், அவன் நாடியவர்களுக்கு கூலி வழங்கக்கூடியவனாகவும், நாடியவர்களை தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்ற செய்தியை இந்த இரண்டு பண்புகளும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது என்று இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு பண்புகளும் தான் படைப்பு, அவனுடைய ஏவல்களின் மூலதனமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தீர்க்கமான அறிவாற்றலினால், அவனது ஞானத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை எல்லாம் ஒழுங்குமுறையாக, மிகவும் அழகாக, நேர்த்தியாக படைத்துள்ளான். அதே போன்று பரிபூரணமான ஒழுங்கமைப்பிலே அவர்களை ஒழுங்குபடுத்தியுள்ளான். அது மாத்திரமல்ல, அவைகளை திட்டமிடுகின்ற போது அந்த திட்டமிடல்கள் என்பது மிகவும் திறம்பட முழுமையாக கையாளப்பட்டிருப்பதை காணலாம். அவனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் அழகான அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதே போன்று ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அந்தந்த படைப்பினங்களுக்கு தகுதியான பொருத்தமான விடயங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பதை காணலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்பினங்களுக்கு அந்தந்த படைப்பினங்களுக்கு ஏற்ற தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்து சும்மஹதா, அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தினான் என்று
அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு சவால் விடுகின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே ஏதாவது குறைகள் அல்லது தேவையற்றவைகள் இருக்கின்றதா என்பதை கண்டுபிடியுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகின்றான். உங்களது பார்வையை நீங்கள் மீட்டி பாருங்கள். அந்த ஹல் தரா மின் ஃபுதூர், வானத்திலே ஏதாவது பிளவுகள் கோளாறுகள் இருக்கின்றதா என்பதை மீட்டி பாருங்கள். 2 முறை மீட்டி பாருங்கள். அவ்வாறு நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் உங்களது பார்வைகள் இழிவடைந்ததாக உங்களை திரும்பி வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களுடைய புத்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, மனித படைப்பினங்களுடைய புத்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அர் ரஹ்மான், அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி அல்லது அதனை போன்று ஒன்றை கொண்டு வருவதை பற்றி சிந்திப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய படைப்பினங்களில் உள்ள அழகு, ஒழுங்கமைப்பு, திறமைகளை அவர்கள் சிந்தித்து கொண்டு வர முயற்சிப்பார்கள் என்றால் அதற்கு அவர்கள் இயலாமல் ஆகிவிடுவார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹுடைய படைப்பினங்களை போன்று ஒன்றை கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது. அந்த படைப்பினங்களை பார்த்து சிந்தித்து அல்லாஹுடைய நுட்பத்தையும் தீர்க்கமான அறிவையும் ஞானத்தையும் அந்த படைப்பினங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்தாலே போதும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான். நபியே, குல், நீங்கள் சொல்லுங்கள், உந்துரு மாதா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானத்திலே வானம் பூமிகளிலே என்ன இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய படைப்பினங்களை ஒரு மனிதன் சிந்திக்கின்ற போது அந்த படைப்பிலே அவனுடைய நுட்பத்தையும் அறிவாற்றலையும் திறமையையும் திட்டமிடலையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய ஞானத்தின் காரணமாக, தீர்க்கமான அவனது அறிவின் காரணமாக தனது அடியார்களுக்கு தனது பரிசுத்தமான தாத்தின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். இஸ்லாத்தின் மூலமாக தனது கட்டளைகளையும் தன்னால் தடுக்கப்பட்டவைகளையும் மனிதர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கச் செய்து அவைகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற செய்தியையும் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுடைய உலக காரியங்களுக்கு உண்மையான தீர்வு என்பது மார்க்கத்தில் தான் இருக்கின்றது என்ற செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக எடுத்துரைக்கின்றான். எனவே தீர்வு என்பது, சீர்திருத்தம் என்பது, முழுமை என்பது மார்க்கத்தின் மூலமாகத்தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகம் செய்திருக்கின்றான். முன்னோர்களான நல்லவர்கள் இதனை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மார்க்கத்திலும் தனது கட்டளைகளிலும் இந்த நுட்பமான ஞானத்தை, இந்த மார்க்கம் பல நன்மைகளை கொண்டு வரக்கூடிய இந்த மூலதனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வராமல் இருந்தால் இந்த மார்க்கம் மாத்திரமே போதும் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இந்த மார்க்கம் என்பது நன்மைகளை கொண்டு வருவதற்கும் எல்லா விதமான விடயங்களை அடைந்து கொள்வதற்கும் இந்த மார்க்கமே போதும் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்க்கமான அறிவுடையவன் என்பதை படைப்பினங்களிலே பல வழிகளிலே அதனை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்திலே அல்லாஹுடைய ஏவல்கள், அவனுடைய பல வகையான ஞானத்தை, நுட்பத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் பிரபஞ்சத்திலே தனது அடியார்கள் விரும்பத்தகாத விடயங்களை கொண்டு, அவர்கள் வெறுக்கக்கூடிய விடயங்களை கொண்டு அவர்களை சோதனைக்கு உட்படுத்துகின்றான். இதன் காரணமாக அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்கும் அல்லாஹ்வின் பால் அழைப்பதற்கும் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்குமாக இவ்வாறான சோதனைகளை அவன் வெளிப்படுத்துகின்றான். ஆனால் எவ்வாறான சோதனைகள் வந்தாலும் அந்த அடியார்கள் அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்து கொள்ள வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளார்கள். அந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்கான காரணங்களை, மார்க்கம் அனுமதித்த காரணங்களையும் அவர்கள் செய்ய வேண்டும். அத்துடன் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் தனக்கு தடுப்பதற்கு சக்தி இல்லாத விடயங்களில் எல்லாம் அவனுக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால், துன்பகரமான, கவலையான, சக்திக்கு மேலால் ஒரு விடயம் ஏற்பட்டு விட்டால் அவன் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, குடும்பத்திலே ஒரு நெருங்கியவர்கள், வேண்டப்பட்டவர்கள் மரணித்து விட்டால் இந்த மரணத்தை
அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் என்று அதனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான ஏற்பாடுகளிலே அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டான் என்றால் அதிலும் ஒரு தீர்க்கமான அறிவுடையவனிடத்திலே நுட்பமான ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பு சாட்டி அவனுடைய தீர்ப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா விதமான விடயங்களிலும் எல்லா விதமான சோதனைகளிலும் அல்லாஹ் நீதியாளனாக இருப்பான். எனவே அந்த நீதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டதென்றால் அது அவனை விட்டு தப்பி போவதற்காக அமையவில்லை. ஏதாவது ஒன்று அவனை விட்டு தப்பி போய் விட்டதென்றால் அது அவனுக்கு அடையக்கூடியதாக இருக்கவில்லை. எனவே அல்லாஹ் ஒரு விடயம் அவனுக்கு ஏற்படுத்தி விட்டான் என்றால் அது கட்டாயமாக அவனுக்கு நிகழ்ந்தே தீரும். அவனுக்கு அது ஏற்படுத்தப்படவில்லை என்றால் அவனுக்கு அது நிகழவே மாட்டாது என்ற அந்த தூய்மையான அந்த அகீதாவை கொண்ட நாம் அல்லாஹுடைய ஞானத்தையும் நீதியையும் நாம் எப்போதும் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தீர்க்கமான அறிவின் மூலமாக அடியார்களுக்கு மத்தியிலே பல விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். இதன் காரணமாகத்தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய காரணத்தை பற்றி கூறுகின்ற போது அல் குர்ஆன் என்பது முஃமின்களை உறுதிப்படுத்தும், அவர்களை நேர்வழிப்படுத்தும், அவர்களுக்கு நன்மாராய செய்திகளை கூறிக்கொண்டே இருக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை தூதர்களை அனுப்புவதன் நோக்கத்தை பற்றி கூறுகின்ற போது மார்க்கத்திலே தூதர்கள் வராத காலத்திலே மார்க்கத்தை அறியாதவர்களாக இருந்து விட்டோம், எங்களுக்கு மார்க்கம் தெரியாது என்று ஒரு அத்தாட்சியை கூறுவதற்கு அல்லாஹ் அங்கே மக்களிடம் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக நன்மையை கொண்டு அவர்கள் நன்மாராயம் கூறுவதற்கும் பாவத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான் என்ற செய்தியை அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பதின் நோக்கம் எதற்காகவென்றால் அந்த சோதனைகள் ஊடாக யார் அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்தி அவர்கள் பொறுமையாக உண்மையாளர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவதாக அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று படைப்பினங்களிலே சில மறைமுகமான அறிவுகளை படைப்பினங்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அவன் தன்னகத்தை வைத்திருக்கின்றான். அது அவனுக்கே சொந்தமான அறிவாக இருக்கிறது. எனவே மறைமுகமான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானதாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுடைய திருநாமம் அல் ஹக்கீம், தீர்க்கமான அறிவுடையவன் என்ற அந்த பெயரை முழுமையாக நாம் நம்பி உறுதி கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக நமக்கு பல பயன்பாடுகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தல், கட்டளையிடுதல் இவைகளில் அவன் சொந்தமானவனாக தனித்துவமானவனாக இருக்கிறான். அவன் பிரபஞ்சத்திலே நாடியதை செய்வான், அவனுடைய மார்க்கத்திலே அவன் நாடியதை சட்டமாக்குவான். எனவே அவர்களிடத்திலே யாரும் கேள்வி கேட்பதற்கு கிடையாது. மாறாக அல்லாஹ் செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் கேள்வி கேட்கப்பட மாட்டான். மாறாக அவர்கள் தான் கேட்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. எனவே அடியார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை நம்ப வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய இந்த அறிவாற்றலை, தீர்க்கமான அறிவை முழுமையாக நம்புகின்றானோ, அவ்வாறு உறுதி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து அல்லாஹுடைய அந்த நுட்பமான திறனை பற்றி சிந்தித்து அவன் படைப்பினங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அவ்வாறு சிந்திக்க முற்படுவான் என்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை மகிமைப்படுத்துவான், அல்லாஹுவை பயந்து கொள்வான். அது மாத்திரமல்ல, அல்லாஹுக்கு எதிராக பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு வெட்கப்படுவான். அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டி அல்லாஹுக்கு சரணடைந்து விடுவான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இது போன்ற நுட்பங்கள், சோதனைகளை பார்த்து அளவு கடந்து சந்தோஷப்படுவான். காரணம், அல்லாஹுடைய கட்டளைகளிலே, அல்லாஹுடைய தடைகளிலே ஒரு ஞானம் இருக்கின்றது என்று அவன் அல்லாஹுக்கு சரணடைந்து விட்டான் என்றால் இவைகளை பார்த்து அவன் மகிழ் வருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சோதனையினூடாக அல்லாஹ் ஒன்றை நாடி இருப்பான், அது எனக்கு நன்மையாக இருக்கும் என்று அவன் உறுதி கொள்ளக்கூடியவனாக இருந்து அவன் அதிகம் சந்தோஷப்படக்கூடியவனாக இருப்பான். இந்த சோதனைக்கு பின்னால் மகிழ்ச்சியை தரக்கூடியவனும் அல்லாஹ்தான் என்ற அந்த ஈமானுடன்
அல்லாஹுடைய சோதனைகளை, அல்லாஹுடைய கலா கதிரை அவன் ஏற்று அவன் முழுமையாக அவன் அல்லாஹுக்கே சரணடைந்து விடுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும். ஒரு விடயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அதிலே அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். எனவே இது பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானதாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் எதனை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் என்ற முழுமையான அறிவு அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் இருக்கிறது. எனவே துன்பத்தை கொண்டும் சோதிப்பான், இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான். எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே சோதனைகள் வந்தால் அதனை பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும். அதே போன்று சந்தோஷத்தின் மூலமாக நாம் அடைவோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி கூறி முஃமின் சோதனையின் போதும் மகிழ்ச்சியின் போதும் ஒரே நிலையிலே இருப்பான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் காணலாம். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே எல்லா நிலையிலும் நடுநிலையாக சோதனை வந்தால் பொறுமை கொள்வான், சந்தோஷம் வந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு கொடுத்த வாழ்க்கை, இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் எதனை நாடுகிறானோ அதன்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட வேண்டும். அவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விடுவோமானால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை விட மிகவும் அழகானதாக அல்லாஹ் நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்புக்கள், தனது கட்டளைகளிலே சில நுட்பமான விரிவற்ற விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் மகிமையானவன், அவன் நுட்பமானவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தனது நுட்பத்தை, ஞானத்தை மறைத்து வைத்திருக்கின்றான் என்றால் தனது படைப்பிலே, தனது நுட்பத்திலே, தனது கட்டளைகளிலே, தனது மார்க்கத்திலே, தனது ஏற்பாடுகளிலே ஒரு விடயம் மறைமுகமாக இருக்கும் என்றால் நாம் பொதுவாக அதனை நம்பிவிட்டு நாம் பயணிக்க வேண்டும். எனவே அந்த ஞானத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் என்றால் அது அல்லாஹுக்கே சொந்தமான விடயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் ஒன்று இந்த ஹக்கீம். எனவே அவன் தீர்க்கமான அறிவுடையவன். எனவே இந்த தீர்க்கமான அறிவுடையவனுடைய அந்த திருநாமத்தை கொண்டு நாமும் நமது தேவைகள், நமது துன்பங்கள், எல்லா விதமான விடயங்களும் இது போன்ற திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து விமோசனம் பெறுவதற்கும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறுவதற்கும் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை நாம் பயன்படுத்துவோமாக. எனவே அந்த ஹக்கீம் அல்லாஹ் தீர்க்கமான அறிவுடையவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் கூடிய கதியிலே விமோசனத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.